கொஞ்சம் உட்கார்ந்து இருக்கிற போது ஏன் அவர்கள் விசிறி கொண்டிருக்கிறார் என்று அவரை கேட்டேன். மழை வரும்போது இருக்கிறது, கொஞ்சம் புழுக்கமாக இருந்திருக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள். உடலுக்கு மட்டுமல்ல புழுக்கம், இப்போ படித்து முடிக்கிற போது உள்ளத்துக்குள்ள ஒரு புழுக்கம் வந்திருக்கு. எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோம், ஏதோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பெற்றோர்கள் நம்மை படிக்க வைத்து விட்டார்கள், இனி எதிர்காலத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற அந்த கவலையும் உங்களிடம் இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். ஆனால் ஒன்று மட்டும், நீண்ட நெடுகாலம் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கின்ற காரணத்தினால் பல முதலமைச்சரோடு பழகுகிற வாய்ப்பும் அவர்களை தெரிந்து கொள்கிற வாய்ப்பும் இருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு நான் நம்பிக்கையோடு சொல்ல முடியும், ஒரு புதிய யுகம் பிறந்திருக்கிறது. நம்முடைய முதல்வர் உங்கள் அன்புக்குரிய சி. ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருப்பதாக நான் கருதுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். இந்த பேரவை தலைவராக பொறுப்பிலே நான் அமர வேண்டும் என்று என்னை இதற்காக தயார்படுத்தி அமர வைத்திருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த பொறுப்பை எனக்கு அளித்த முதல்வருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ராஜலட்சுமி பொறியியல் கல்லூரிக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது. இன்றைக்கு 1968 பேருக்கு கிராஜுவேஷன் பட்டதாரி பட்டங்கள் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த பொறுப்புணர்வு அவர்களுக்கு இருக்கிறது. 97 ஆரம்பித்து கடந்த 30 ஆண்டு காலமாக ரொம்ப சிரமப்பட்டு மிகச்சிறந்த ஒரு கல்வியை உங்களுக்கு தர வேண்டும் என்பதற்காக பெரியவர் மேகநாதன் அவர்களும் ஒரு துணைவியாரும் உழைத்த உழைப்பு எனக்கு தெரியும். ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்தவுடனே எல்லாம் நடந்துவிடும் என்பதல்ல. ஆனால் இப்போது தான் இந்த ஆட்சியில் தான் எடுத்தவுடனே எல்லாம் நல்லா நடக்கிறது. காரணம் என்ன என்றால், ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட். எல்லாம் வெளியரங்கமாக இருக்க வேண்டும், எல்லாம் வெளியரங்கமாக இருக்க வேண்டும், டிரான்ஸ்பரன்சி இருக்க வேண்டும், அக்கௌண்டபிலிட்டி இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு அரசாங்கம் இன்றைக்கு வந்திருக்கிறது. யார் என்ன செய்கிறார் என்று மக்களுக்கு தெரிய வேண்டும். அதனால தான் லைவ் போட்டோம், டிவி டெலிவிஷனில் எதற்காக சட்டசபையில் போட்டோம் என்றால், உள்ளே யார் என்ன பேசுகின்றார்கள், எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தான் லைவ் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆக முதல்வர் அவர்களை பொறுத்த வரைக்கும் படித்துவிட்டு கல்லூரியை விட்டு வெளியே வருகிற அந்த மாணவ மாணவியருக்கு எதிர்காலத்தை பற்றிய ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க வேண்டும் என்று அதற்குரிய திட்டங்களை எப்படி தயார் செய்வதென்று உங்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சரை நான் சட்டசபையில் பார்க்கிறேன். அவர் பேசுகிற போதும் சொல்லுகிற போதும் அவர் சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்கிறது என்பதை தேர்தல் அறிக்கையை தயார் செய்கிற குழுவில் நான் இருந்தபோது, அந்த பணியை ஆற்றுகிற போது அவருக்கு இருந்த எண்ணங்களை நான் பார்த்தேன். என்ன செய்ய முடியுமோ அதை எழுதுங்கள். பொய்யான வாக்குறுதிகளை, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை, உண்மைக்கு புறம்பான வாக்குறுதிகளை சொல்லிவிட்டு வாக்குகளை பெறுவதற்காக அதை செய்கின்றோம் என்ற எண்ணம் வந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் அக்கறையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை அந்த தேர்தல் அறிக்கை குழுவின் மூலமாக நான் பார்த்தேன். அவருக்கு எல்லா விவரமும் தெரியும். அடுக்குமொழியிலே பேசினால்தான் அரசியல்வாதி என்ற காலம் எல்லாம் போய்விட்டது. உங்களுக்கு புரிகிற மொழியிலே பேசுகிற முதலமைச்சரைத்தான் மக்கள் இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நீங்கள் விரும்புவதை பேச வேண்டும். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அந்த எண்ண ஓட்டத்தை ஒரு சாதாரண லாங்குவேஜ், கலோக்கியல் லாங்குவேஜ், சாதாரணமாக பேச வேண்டும். அதைத்தான் மக்கள் விரும்புகின்றார்கள். அதைத்தான் செய்கிற ஒரு முதலமைச்சராக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். என் அன்புக்குரிய ராஜலட்சுமி பொறியியல் கல்லூரியினுடைய மாணவ நண்பர்களுக்கு, இன்று உங்கள் கையில் டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கிறது. ஆனால் அந்த சர்டிஃபிகேட் ஒரு பேப்பர் மட்டும் கிடையாது. அதற்கு பின்னால் உங்களுடைய பேரண்ட்ஸின் சாக்ரிஃபைஸ், உங்கள் பெற்றோரின் தியாகம் இருப்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய டீச்சர்ஸின் பேஷன்ஸ், உங்களை செதுக்கி ஆளாக்கி அழகு பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஆசிரியர் பெருமக்களின் பொறுமை இருப்பதை நீங்கள் உணர வேண்டும். உங்களுடைய நண்பர்களின் நினைவுகள், மெமரிஸ் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அது அந்த
உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பட்டமளிப்பு சர்டிஃபிகேட்டில் இருப்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும். அவருடைய பாடல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் அந்த காலத்தில் நாங்களெல்லாம் அர்த்தமுள்ள அந்த பாடல்களெல்லாம் பாட்டு பார்த்து கேட்டு வளர்ந்தவர்கள். ஒரு படத்தில் பாடுவார், நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கே ஏழைகள் வேதனைப்பட மாட்டார் என்று. இன்று நாம் அதை ஒரு ரெஸ்பான்சிபிள் மெசேஜாக பார்க்கலாம். நாம் எந்த பொசிஷனுக்கு சென்றாலும் நம்மால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் ஒரு பட்டதாரி, நாளைக்கு உங்கள் பேரண்ட்ஸுக்கு நீங்கள் ஒரு பொறியாளர், அதற்கு பிறகு உங்கள் தொழிற்சாலைக்கு நீங்கள் ஒரு தொழிலாளி, எம்ப்ளாயி. ஒரு நாள் நீங்கள் மேனேஜராகலாம், அதற்கு பிறகு லீடராகலாம். ஆனால் எல்லா நிலைகளிலும் ஒரு மனிதராக உங்களுடைய வேல்யூ குறையக்கூடாது. பொருள் சம்பாதியுங்கள், பணம் சம்பாதியுங்கள், நல்ல வாழ்க்கை வாழுங்கள், பெரிய கார் வாங்குங்கள், அழகான வீடு வாங்குங்கள், உலகத்தை சுற்றி பாருங்கள். ஆனால் உங்களால் ஒரு குடும்பம் முன்னேற வேண்டும் என்று முன்னேற்றிய குடும்பத்தை நீங்கள் மறவாதிருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். Thank you very much for being here. And our parents, I think you have been the seed for the function, choosing Rajalakshmi Engineering College, us helping your wards go through the engineering degree, and now here to see them receive their degree certificates. Thank you very much. And finally, my dear students, or rather former students of Rajalakshmi, you guys are 1 year into your professional careers, but I hope you have a good day back in campus reminiscing your college life, and also have an enjoyable day collecting your degree certificates from the dignitaries. Thank you very much.